கிராம வாழ்க்கையோடு இருக்கும் ஒரு இடத்தில் பழைய நிலப்பிரபு மாளிகை இருந்தது. அந்த மாளிகையின் சிறப்பு அதன் பெரிய வரவேற்பு அறையில் தொங்கியிருந்த ஒரு பிரம்மாண்டமான ஓவியம்தான். ஓவியத்தில் சுமார் 50 வயது இருக்கும் போல ஒரு மனிதர் கழுத்து வரை உள்ள கோட் அணிந்து வெட்கமில்லாத திமிரும் குழப்பமான பார்வையுடன் உச்சி பார்த்து கொண்டிருந்தார். அவரின் பார்வை எப்போதும் உங்களை பார்த்து கொண்டு இருப்பது போலவே இருந்தது. இது கிராமத்தில் பலர் இடையே அச்சத்தையும் மரியாதையையும் ஏற்படுத்தியிருந்தது. அந்த ஓவியத்தில் இருந்தவர் அந்த மாளிகையின் பழைய உரிமையாளராக இருந்த எட்வர்ட் ஹாவர். அவரை பற்றிய கதைகள் பல பரவியிருந்தன. ஒரு கோரமான நிலப்பிரபு, மற்றவர்களின் நிலங்களை அபகரித்தவன், தன்னுடைய அஞ்சலற்ற குணத்தால் அடுத்தவர்களுக்கு ஆபத்தை உண்டாக்கியவன் என்று அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு நாள் இவர் மர்மமான முறையில் மாளிகையிலேயே இறந்துவிட்டார். இறந்த பிறகும் அவர் உயிர்த்திருப்பது போல அவர் ஓவியத்தின் பார்வை எப்போதும் உயிரோடு இருந்தது. நாயகன் நுழைவானது இவர்களின் குடும்ப வரிசை முடிவடைந்த பிறகு மாளிகை பராமரிக்கப்படாமல் பாழடைந்து விட்டது. பின்பு அது ஏலத்தில் விட்டது. இதன் புதிய உரிமையாளராக ஜார்ஜ் வில்சன் எனும் ஒரு புத்துணர்ச்சியோடு வாழும் கலைக்காரர் வந்தார். ஜார்ஜ் ஓவியங்களை மிகவும் மதித்தவர். அந்த மாளிகையின் சிறப்புகளை கேட்டவர். இதை வாங்கியதும் ஓவியங்களை பற்றி ஆராய்ந்தார். இது பழமையான மாளிகை, இதை புதுப்பித்து வைப்பது சவாலாக இருக்கும். ஆனால் இதற்கு ஆன்மாவே அந்த ஓவியமாக தெரிகிறது என்று ஜார்ஜ் ஒரு நண்பரிடம் பேசினார். மாளிகையின் முதல் இரவு மாளிகையை வாங்கியதற்கு பிறகு ஜார்ஜ் தனது முதல் இரவுக்கு அங்கே தங்கி பார்க்க முடிவு செய்தார். அந்த வரவேற்பு அறையில் இருந்த ஓவியத்தை பார்ப்பதற்கு அவர் ஆர்வமாக இருந்தார். அந்த ஓவியத்தின் மனிதனின் பார்வை எப்படியோ உயிரோடு இருப்பது போலவே இருந்தது. அந்த இரவு மிதமான காற்று வீசியது. மாளிகையின் மர மாடிப்படிகள் இசையாய் கீச்சிட ஜார்ஜ் படுக்கையை அமைத்தார். ஆனால் உறங்கும் முன் அவருக்கு ஓர் உணர்வு வந்தது. இந்த ஓவியம் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறதா என்று மனதில் கேள்வி எழுந்தது. மர்மமான நிகழ்வுகள். அடுத்த சில நாட்களில் மர்மங்கள் தொடங்கின. ஜார்ஜ் மாளிகையை சுத்தம் செய்ய தனது நண்பர் டேனியலையும் வேலைக்காரரையும் அழைத்திருந்தார். மாலை நேரத்தில் ஒரு நாள் ஒரு நட்சத்திரமில்லா இரவில் ஓவியத்தின் அருகே இருந்து கீச்சென்ற ஒலியை கேட்டார்கள். நீங்களா அது என்று ஜார்ஜ் கேட்க பதில் வரவில்லை. அவர்களுக்கு ஓவியத்தின் கண்கள் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் அவர்களையே பார்த்தது போல் தோன்றியது. அந்த ஓவியம் ஏதோ சொல்வது போல தெரிந்தது. பழைய நுண்ணறிவுகள். ஒரு நாள் ஜார்ஜ் மாளிகையின் பழைய நூலகத்தை திறந்தார். அங்கு அடைக்கலமாக இருந்த ஒரு புத்தகத்தை கண்டார். அதில் எட்வர்ட் ஹாவர்டின் வாழ்க்கை வரலாறு இருந்தது. அதில் அவர் தனது சொந்த மகனுக்கும் கூட கொடூரமானவராக இருந்ததை பற்றிய குறிப்புகள் இருந்தன. ஒருவரின் ஆவி மாளிகையில் இருப்பது உண்மையா? எட்வர்ட் ஹாவர் இன்னும் இங்கேதானா என்று ஜார்ஜின் மனதில் கேள்விகள் எழுந்தன. திடீர் சிக்கல்கள். ஒரு மாலை வேலை செய்யும் போதுதான் ஜார்ஜ் ஒரு திடீர் சப்தத்தை கேட்டார். அது ஒரு மரம் நொறுங்குவது போல இருந்தது. அவர் ஓடி வரவேற்பு அறைக்கு சென்றார். அங்கே நின்றபோது ஓவியத்தின் கண்களில் அவர் தனது பிரதிபலிப்பை பார்க்க முடிந்தது. ஆனால் அது அவர் போன்றே இருந்தது. அதோடு ஓவியத்தின் பார்வை இரக்கமற்ற மற்றும் ஆவேசமானதாக மாறியது. இறுதி புதிர். அந்த ஓவியத்தின் பின்னால் ஒரு சதுரமாக வெளிப்பட்ட மற்றொரு பகுதியில் சிறிய கருவிகள் பதுக்கியிருந்தன. அங்கே ஒரு சாவியும் ஒரு சிக்கலான குறியீட்டுடன் கூடிய நோட்டும் இருந்தது. ஜார்ஜ் அந்த சாவியை பயன்படுத்தி மாளிகையின் அடித்தளத்தை திறந்தார். அங்கு ஒரு சிறிய அறை கண்டார். அதில் எட்வர்டின் மரண ரகசியம் பதிந்தது. அவரது சொந்த குடும்பத்தினர் அவரை கொன்றதற்கான ஆதாரங்கள் இருந்தன. இறுதியில் என்ன நடந்தது? ஜார்ஜ் அந்த மாளிகையை விட்டு திரும்பி போக முடிவு செய்தார். அந்த ஓவியத்திற்கும் அதன் வரலாறுக்கும் மனிதருக்கு புறக்கணிக்க முடியாத உறவுகள் இருந்தன. அதை மதித்து அவர் மாளிகையை ஒரு கலையரங்கமாக மாற்றினார். அந்த ஓவியம் தொடர்ந்து கண்காணித்தது. அது பார்வையாளர்களின் உணர்வுகளை ஈர்க்கும் ஒரே சாட்சியாகவே இருந்தது. இதை புரிந்து கொள்ளும் போது ஜார்ஜிற்கு அது ஒரு பூரண அனுபவமாக இருந்தது. அச்சமுடன் தொடங்கிய பயணம் உண்மையை வெளிப்படுத்தி ஓவியத்தின் வழியாக கலை இலக்கியத்திற்கு உரமாகி முடிந்தது.